எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு முடிவுகள், திருத்தப்பட்ட தேர்வு முடிவுகளுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். டிபார்ட்மெண்ட் கோட்டால் நடந்த சில டெக்னிக்கல் எரருக்காக டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டிலிருந்து வெளியான தேர்வு முடிவுகளை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. விரைவில் அதற்கான புதிய முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீன் டைம் நம்ம என்ன செய்யணும்? டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலர் தேர்வு முடிவுகளில் தேர்வு முடிவுக்கு அப்புறமா ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபிசிக்கல் ஆல்மோஸ்ட் மென்னை பொறுத்தவரை 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விமன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த தேர்வு முடிவுகள் உங்களை எந்த இடத்துலையும் உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் மனதளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் எக்ஸாம் எழுதின அத்தனை பேருமே எஸ்ஏ எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருப்பீங்க. அப்படி எழுதி உங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக உங்களோட ஃபிசிக்கலை முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 days பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக எஸ்ஐ ஃபிசிக்கலை கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நமக்கான அப்டேட், நமக்கான நியூஸ். அதனால் தயவுசெய்து திருத்தப்பட்ட முடிவுகளுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், அது வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24 to March 2ங்கிறத டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பெரிய சேஞ்ச் வரும் அப்படின்னா, இன்னும் அடுத்த 2-3 தினங்களுக்குள்ள திருத்தப்பட்ட முடிவுகள் வந்தால் அதில் பெரிய சேஞ்ச், ஃபிசிக்கல் டேட் சேஞ்ச் ஆகாது. ஒருவேளை ஒரு வாரத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த பிசிக்கல் தேதி மாறலாம். ஸோ அது மாறல அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ கூடுதல் தகவல்களை பயிற்சி மையத்தோட உடற்பயிற்சியாளர் திருமலை சார் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ. இப்போ சார் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே போலீஸுக்கு மோஸ்ட்லி ஃபிசிக்கலுக்கு ட்ரெயின் அப் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் அது போக நிறைய பேர் செலெக்ஷனுக்குமே போயிட்டு வந்திருப்பீங்க. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ சார் சொன்ன மேட்டர் தான். எஸ்ஐக்கு ரிசல்ட் ஓரளவு டேட் முன்ன பின்ன ஆனாலும் நீங்கள் மோஸ்ட்லி ஃபிசிக்கலுக்கு எப்படி நீங்கள் போலீஸுக்கு தயாராக இருந்தீங்களோ அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சேம் நீங்கள் அதே மாதிரி என்ன செய்யுங்க, ஃபிசிக்கலுக்கு கண்டினியூ பண்ணுங்க டேட்டை. ஸோ என்னைக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சாலும் ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு போடுங்க. ஃபர்தராக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கான ஈவெண்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் டபுள் ஸ்டார்ஸ் எல்லா ஈவெண்ட்லையும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஜாப் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யாரும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ யாருக்காவது சின்ன சின்ன இன்ஜுரிஸ், சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணிட்டு எந்த ஈவெண்ட்டில் நமக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கும், லைனில் பார்டரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஈவெண்ட்ஸுக்கு என்ன பர்டிகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அந்த ஈவெண்ட்ஸுக்கான பர்டிகுலர் ப்ராக்டிஸ் கம்பல்சரி பண்ணுங்க. ஸோ ரோப் ஏறுறவங்களுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அது கம்பல்சரி நீங்கள் என்னென்ன பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். தண்டால் போடுறது, ப்ளஸ் புல்லப்ஸ் எடுக்கிறது, ப்ளஸ் ரோப் ஏறும்போது என்னென்ன ஒர்க் அவுட்லாம் ரோப்பில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய ஃபர்தராக பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம இப்போ போலீஸ்க்கு தான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெதுவாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி லத்தாஜிக்காக இருக்காதீங்க. ஸோ எல்லாருக்குமே திரும்ப சொல்கிறேன், ஸோ ஃபிசிக்கல் படிக்கிறத விட ஈஸியான வேலை தான். பட் ஆனால் 1 ஹவருக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. படிக்கிறது 8 hours 12 hours கூட படிச்சுக்கலாம். பட் ஆனால் ஃபிசிக்கல் பெர் டேக்கு மார்னிங் 2 hours தான் ரெகுலராக பண்ண முடியும், ஈவினிங் 2 hours தான் பண்ண முடியும். ஸோ இதில் எவ்வளோ தூரம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிக்கோங்க. ரோப்பாக இருந்தாலும் சரி, 400 இருந்தாலும் சரி, ஃபர்தராக உங்களுக்கு லாங் ஜம்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஈவெண்ட்டுக்கு பர்டிகுலராக ஒர்க் அவுட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எந்த ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்காக எப்போதும் காத்திருக்கோம். எப்போனாலும் வாங்க, எப்போனாலும் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஆல். Police or sub-inspectors, all welcome for you.